வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சைனீஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக வந்து வெஜ் பவுல் மஞ்சூரியன், வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணணும்னு வச்சுன்னா சில பேர் கரெக்டான டெக்ஸ்டாக வராது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே டைமில் தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஹோட்டலில் பண்ணுற அந்த மெத்தட் ரெசிபி எப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த வெஜ் பவுல் மஞ்சூரியனுக்கு வந்து அந்த ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணுறது, நம்ம வீட்டில் இருக்க காஞ்ச மிளகாய் வச்சு எப்படி அரைச்சி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வெஜ் பால், அதுக்கப்புறம் இந்த மஞ்சூரியன் சாஸ், இந்த மூணுமே வந்து பர்டிகுலராக ஒரு ஈஸியான ஸ்டைலில் யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபியில் வந்து நான் செலரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செலரினா அந்த கொத்தமல்லி ஃபேமிலி சேர்ந்தது தான், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த செலரி கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். நார்மலாக வந்து லோக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. கொத்தமல்லி செலரி போட்டால் தான் அந்த வாசம் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? முட்டைகோஸ் 150 கிராம், கேரட் 1 நம்பர், உருளைக்கிழங்கு 1 நம்பர், பொடிசா நறுக்கிய வெங்காயம் 5 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 நம்பர், பொடிசா நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடிசா நறுக்கிய பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 30 நம்பர், பொடிசா நறுக்கிய செலரி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, டார்க் சோயா சாஸ் 4 டீஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன், அரோமேட்டிக் பவுடர் 1 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் வேணும். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகா 30 நம்பர் கரெக்டாக இருக்கும் இந்த குவான்டிட்டிக்கு. இந்த 30 நம்பர் காஞ்ச மிளகாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். இந்த வேக வைக்கிற பக்கம் எவ்வளோ நேரம் கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்த பிறகு அந்த தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு சூடு ஆறின பிறகு அரைச்சி நம்ம இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு எந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் சைனீஸ் ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா சில்லி சிக்கன், மஞ்சூரியன், ஷேஸ்வான், சில்லி கார்லிக் நூடுல்ஸ், இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்கும் வந்து நீங்கள் இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு கம்பல்சரி யூஸ் ஆகும். இதுவே நீங்கள் கடையில் போய் வாங்கினா பெரிய பாட்டிலாக இருக்கும். அந்த டைமில் வந்து காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க இந்த ரெட் சில்லி வச்சு எப்படி பேஸ்ட் பண்ணி இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அதனால தான் இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த சில்லியை போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த காஞ்ச மிளகாய் நல்லா கொதிச்ச பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி இதில் ஊற்றி அப்படியே அரைக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். அதே டைமில் அந்த சில்லியோட ஸ்பைஸ் லெவல் அப்படியே இருக்கும். அதனால தான் அந்த தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். இந்த சில்லி அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் 95% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். நீங்கள் நல்லா அரைக்காமல் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப நேரம் அரைச்சாலும் நீங்கள் கசப்புத்தன்மை வந்துடும். அதாவது அரைச்சி குக் பண்ணும்போது. சரிங்களா? இப்போது பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டை போட்டு நல்லா குக் பண்ணுறோம். எப்படி வேகிறதுக்கு 10 நிமிஷம் டைம் எடுத்ததோ அதே மாதிரி இந்த குவான்டிட்டிக்கு இந்த எண்ணெயில் இந்த சில்லி பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணுறதும் 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் சூடு ஆறின பிறகு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சில்லி பேஸ்ட்டு கெட்டு போகாது. 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கெட்டு போகாது. ஏன் கேட்டிங்கன்னா நல்லா வேக வச்சு எண்ணெயில் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் ஒரு பேசிக்கான ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வெஜ் பவுல் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேபேஜ், அதாவது முட்டைகோஸ், கேரட் போட்டிருக்கேன். இந்த முட்டைகோஸும் கேரட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வேறு எதுனா காய்கறி போடலாமா கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த காய்கறி நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பைண்டிங் ஆகும். அதே டைமில் நல்லா ரவுண்டாக பிடிச்சி போட முடியும். இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்படியே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு செலரி, வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு. இந்த மஞ்சூரியனுக்கு கண்டிப்பாக செலரி லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் இந்த செலரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எடுத்த உடனே வந்து நீங்கள் மைதாவும் அந்த கார்ன்ஃப்ளவர் போடாது. இந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக கிடைக்கும்.
இதுக்கப்புறம் இதில் ரெட் சில்லி பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ண பார்த்திங்கன்னா அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு, அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன், ஒன்று கலர் நல்லா கொடுக்கும் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு, இன்னொன்று வந்து அந்த சீசனிங் அந்த உப்பு காரம் கரெக்டாக வரும். அதனால் ரெட் சில்லி பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கார்ன்ஃப்ளவர் மைதா 2 டேபிள் ஸ்பூன் மைதா சொல்லியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சொல்லியிருக்கேன். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் அரை டேபிள் ஸ்பூன் போடலாம். அதாவது நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸும் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கெட்டியான பக்குவம் வரணும். அந்த அளவுக்கு கரெக்டாக மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எண்ணெய் கையில் எடுத்துக்கங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த வெஜ்பால் மஞ்சூரியன் ரவுண்டாக பிடிக்கிறதுக்கு கையில் ஒட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ரவுண்டாக உருட்டி நீங்கள் பண்ணினா ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அதனால தான் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது சின்ன பீஸ் எடுத்து அழகாக ரவுண்டாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயில் சூடான இருக்க எண்ணெயில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது மீடியமான ஃப்ளேம் வச்சு கரெக்டாக ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் சூடான பிறகு மீடியமான ஃப்ளேமில் எண்ணெய் இருக்கணும். சரிங்களா? ஏங்கிட்டேன்னா இதில் மைதா மாவு போட்டிருக்கோம், கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். அதிகமான சூடில் வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஜ்பால் மஞ்சூரியன் வேகாது. அதனால் கரெக்டான சூடில் வச்சு ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த மாவோட டேஸ்ட்டும் தெரியாது. இந்த வெஜ்பால் மஞ்சூரியன் வச்சு நீங்கள் ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரையாகவும் பண்ணலாம், இல்லை செமி கிரேவியும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போது செமி கிரேவி ஸ்டைலில் பண்ண போகிறோம். எப்போயுமே ஒரு வெஜ்பால் மஞ்சூரியன் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஹோட்டலில் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ண சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த வெஜ்பால் மஞ்சூரியன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாஸ் ரெடி பண்ணி டாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்பால் மஞ்சூரியன் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் குக் பண்ணி முடிச்ச பிறகு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதாவது இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு, இந்த வெஜ்பால் மஞ்சூரியன் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு பைண்டிங் ஏஜென்ட் வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணும். இதுக்கப்புறம் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த இடத்துல இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சொல்லியிருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் பூண்டு இந்த இடத்துல போட்டிருக்கோம். மீதி 1/2 டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தான் இஞ்சி இங்கே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கலர் மாறும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நான் டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஒரு 4 பேருக்கு பண்ணுறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சாஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக போட்டு சாத்தே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி அதிகமாக கிடைக்கும். இப்போது இந்த வெங்காயம், பூண்டு எல்லாமே கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குல்ல. இதுக்கப்புறம் இந்த செலரி லீஃப் போட்டிருக்கோம். இந்த செலரி லீஃப் வந்து எங்கே கிடைக்குதுன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மஞ்சூரியன் ரெசிபிக்கு செலரி லீஃப் இருந்தால் தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி கிடைக்காதவங்க கொத்தமல்லி கரைசலை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ செலரி லீஃபும் போட்டு டாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் சில்லி பேஸ்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெஜ்பால் மஞ்சூரியன் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சு வரும் பார்த்தீங்களா. அந்த டைமில் டார்க் சோயா சாஸ் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோயா சாஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் கடையில் வாங்கும்போது டார்க் சோயா கேட்டுவாங்க.
ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இதில் லைட் சோயாவும் வருது. லைட் சோயாவில் சால்ட்டோட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் லைட் சோயா யூஸ் பண்ணல, வெறும் டார்க் சோயா யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த சோயா சாஸ் ஊற்றின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டோடனே தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. போட்ட உடனே திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாஸை கொஞ்சம் லைட்டாக திக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அரோமேட்டிக் பவுடர், அதாவது சீசனிங் பவுடர் சொல்லுவாங்க, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கிடைக்கும். இல்லாதவங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படின்னா கண்டிப்பாக கெட்டி ஆகிடும். இதுக்கு பிறகு 2 டீஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் சாஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெஜ் பாலும் இதில் போடலாம். இன்கேஸ் நீங்கள் சிக்கன் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் டம்ப்ளிங்கும் ரெடி பண்ணலாம். சிக்கன் குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாஸில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் பால் மஞ்சூரியன் ரெடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் ப்ராப்பராக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்க அதே மெத்தடில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெஜ் நூடுல்ஸ் தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ் 1 பாக்கெட், கேரட் 2 நம்பர், பீன்ஸ் 6லேருந்து 8 நம்பர், கேப்சிகம் 1 நம்பர், கேபேஜ் 1 கைப்பிடி, ஆனியன் 1 நம்பர், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, பொடிசை நறுக்கிய பூண்டு 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன், லைட் சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், வினிகர் ஃபியூ ட்ராப், ஒயிட் பெப்பர் பவுடர் சிறிதளவு, சுகர் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நூடுல்ஸ் எப்படி பாயில் பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது சில பேர் நூடுல்ஸ் ஓவர் குக் பண்ணிங்கன்னா அந்த டைமில் நூடுல்ஸ் டாஸ் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டாக எப்படி பாயில் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேனில் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு அந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு சீசனிங் தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம். அதே டைமில் எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா இந்த நூடுல்ஸ் வேக வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் இந்த ஆயில் கொஞ்சம் போடுறோம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போது இந்த நூடுல்ஸ் வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்க டைமரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7லேருந்து 8 நிமிஷம். சில நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 நிமிஷத்தில் வந்துடும். நீங்கள் நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கும் போது அதில் பின்னாடி போட்டிருப்பாங்க எத்தனை நிமிஷத்தில் பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 நிமிஷம். இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த நூடுல்ஸை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணும். அதுக்கு பிறகு தான் பேனில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். சூடோடு போட்டு நீங்கள் டாஸ் பண்ணால் கண்டிப்பாக உடையும். அதே டைமில் அந்த வெஜிடபிள்ஸும் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி சூடு ஆறின பிறகு லைட்டாக பேனில் போட்டு டாஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியானதை அகலமான ஒரு ட்ரே எடுத்துங்க. அந்த ட்ரேயில் இந்த மாதிரி உதிரியாக போடுங்க. இந்த உதிரியாக போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆயில் போடுறோம். அந்த ஆயில் எதுக்காக கேட்டிங்கன்னா திருப்பியும் ஒட்டாமல் இருக்க தான் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆயில் போட்ட பிறகு சூடு ஆறட்டும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறின பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாயில் பண்ண உடனே? இந்த மாதிரி தான் வரணும். நூடுல்ஸ் பாயில் பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் வெஸ்டர்ன் நூடுல்ஸ் பண்ணுறது ரொம்ப டைம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸை சின்னதாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் எப்படி டாஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த கடாயில் ஃபஸ்ட்டு எல்லா சைட்லேயும் அந்த எண்ணெயை வச்சு சீசன் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸும் இந்த நூடுல்ஸும் போட்டு டாஸ் பண்ணும்போது ஒட்டாமல் கரெக்டாக வரணும். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சீசன் பண்ணுறோம். எக்ஸஸாக இருக்க எண்ணெயை எடுத்துருங்க. அதிகபட்சம் 1 டேபிள் ஸ்பூன் போதும் இந்த குவான்டிட்டிக்கு நான் பண்ணுறதுக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டு போட்ட உடனே ஆனியன், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாமே போடுறோம். இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா அதாவது ஜூலின்னு சொல்லுவாங்க. தின் ஸ்லைஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கேரட் போட்டாச்சு, பீன்ஸ் போட்டாச்சு, குடமிளகம் போட்டாச்சு. அதே டைமில் முட்டைகோஸும் போட்டிருக்கோம். இந்த முட்டைகோஸ் நிறைய பேர் லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட்டில் பண்ணும்போது நூடுல்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக கேபேஜ் அதிகமாக போட்டுருவாங்க. கேபேஜ் வந்து அதிகமான குவான்டிட்டி தான். எல்லாமே ஒரு ஈவன் குவான்டிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீசனிங் எல்லாமே இதில் போட ஆரம்பிக்கிறோம். தேவையான உப்பு, அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு சுகர் போட்டிருக்கோம். இந்த சுகர் எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸை டாஸ் பண்ண
பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இதுக்கு பிறகு ஒயிட் பெப்பரும் அதிகமாக போடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு இந்த வெஜிடபிள்ஸை அப்படியே டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் நீங்கள் ஒரு 30% அளவுக்கு வதக்கி இருக்கணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்படி வதக்கினீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. எப்போவுமே இந்த வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் அந்த நூடுல்ஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸோடு இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ புரிஞ்சிச்சா? அதே டைமில் பாருங்கள், கேரட்டு, இந்த வெங்காயம்லாம் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். 30 to 40% அளவுக்கு வதக்கினா மட்டுமே போதும். அடுத்தது நூடுல்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சோயா சாஸ். சோயா யூஸ் பண்ணும்போது லைட் சோயா தான் யூஸ் பண்ணணும், டார்க் சோயா யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அந்த லைட் சோயா போட்ட பிறகு கொஞ்சம் வினிகர், டொமேட்டோ கேச்சப், இந்த 3 சாஸும் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக போடுங்க. அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். ஒரு போர்ஷன் இல்லை 1.5 போர்ஷன் அளவுக்கு தான் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நடுப்பகுதியில் வச்சு நீங்கள் கரண்டி வச்சு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிங்க. டாஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நார்மலாக வீட்டில் மசாலாக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. கடாயில் உங்களோட லேடில் வந்து அப்படியே நடுப்பகுதியிலேருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். 2 முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, அதே டைமில் எப்படி டாஸ் பண்ணுறது, ரொம்ப ஈஸி. கரெக்டான மெத்தடில் கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணினா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நூடுல்ஸ் பாயில் பண்ணுறது பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். என்னங்க, இந்த வெஜ் பால் மஞ்சூரியன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை வச்சு நீங்கள் நிறைய சைனீஸ் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நடுவில் சொன்ன மாதிரி அந்த சில்லி சிக்கன் யூஸ் பண்ணலாம், மஞ்சூரியன் யூஸ் பண்ணலாம், ஷேஷ்வான் யூஸ் பண்ணலாம், சில்லி கார்லிக் நூடுல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிக்கு கண்டிப்பாக வந்து ரெட் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு கெட்டே போகாது. 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.